வாழ்க வளமுடன். இந்த அருமையான இனிமையான மாலை பொழுதை மிகவும் சிரமத்தோடு அமர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது சமூக முன்னோடிகளும் அதை மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமே என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் விழா கமிட்டி உறுப்பினர்களும் இத்தனையும் முத்தாய்ப்பாக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அமர்ந்திருக்கும் நமது எஸ்பிஎன் தலைவர் உள்ளிட்ட நமது 20 கிராம வெள்ளாஞ்செட்டியார் சமூக தஞ்சை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மதுக்கூர் மாநகரின் சமூக உறவினர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர் தலைவர்கள் உள்ளிட்ட மற்ற ஊர்களிலிருந்து வருகை தந்துள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அவையோரை வணங்கி இந்த அமைப்பை கடந்த 1984 எங்கள் தந்தையாரும் சேர்ந்து மிகப்பெரிய மாநாடை நடத்திய கனவுகள் இந்த நேரத்தில் உதித்து கொண்டிருக்கிறது. அதை மதுக்கூரிலே வந்து பார்க்க வரும்போது அவருடன் உயிருக்கு உயிராக இருக்கும் பொன்னம்பலம் அவர்களும் நாராயணசாமி அவர்களும் மாணிக்கம் அவர்களும் கூட கலந்துரையாடினார்கள். அந்த வகையில் அன்றிலிருந்து 84 இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கடந்தாலும் 40 ஆண்டுகள் கடந்து இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஒழிய ஒரு மாநாடு நடந்தது, அதனுடைய வேர் என்ன, அதனுடைய மூலம் என்ன, தலை என்ன என்ற வினா இல்லாத ஒரு சூழலாக இருக்கின்றது. எனக்கு என்னவோ தலைவரிடம் நெகட்டிவாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்ற சுச்சுவேஷன் அமர்ந்துள்ளது. இதை நான் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. காரணம் என்றால் ஒரு ஆலமரம் விழுதுகளை மிக சிறப்பாக அது பதிந்திருந்தால்தான் அந்த ஆலமரம் மிக சிறப்பாக காற்று, மழை, வெள்ளம், புயல் எல்லாத்தையும் கடந்து தாங்கி நின்று அது வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடும். அந்த வகையில் நாம் பேஸ் இல்லாத தலை மட்டும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ண அவா இருக்கின்றது. இதற்கு காரணம் ஒன்று, ஒவ்வொரு ஏரியாவாக நீங்கள் மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரும் காரணம் சொல்லிவிட்டு போகலாம், காரியவாதி ஆகாது. காரியவாதிகள் எல்லாம் காரணம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த நேரத்தில் காரணமும் சொல்ல வேண்டிய காரியமும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் நிலையில் நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் 1984 நம்மளுடைய மாநாடு நடத்தினோம். ஆனால் இன்று வரைக்கும் அது என்னவென்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது நிறைய பேர்களுக்கு. நம்ம இனத்திலும் ஒரு மாநாடு நடத்தினோமா அப்படின்னு ஒரு கேள்வி வினாவாக இருக்கின்றது. அந்த கேள்வி வினாவுக்கு இன்றைக்கு எஸ்பிஎன் அவர்கள் தலைமையில் திருச்சியில் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாடு நாளைய சரித்திரத்தில் அது படைக்கப்படும் என்றால் அடிமட்ட உறுப்பினர்களிலிருந்து மேல்மட்ட உறுப்பினர்கள் வரை உருவாக்கி அந்த மாநாடை நடத்தினால்தான் நிச்சயமாக வரலாற்று சாதனையில் ஒரு புகழ் பதிவுகளாக இருக்குமே என்ற தவிர இந்த மாதிரி ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு உங்களுடைய வேலைகள், உங்களுடைய நேரங்கள் அத்தனையும் வீணாக்கி, உங்களுடைய உழைப்புகளை வீணாக்கி சென்று விழாவை நடத்தி மாநாடை சிறப்பிப்பு மட்டுமன்ற ஒரு மிகையான ஒரு காரணம் அல்ல என்பதை நம்மளுடைய இதுவரை வழிகாட்டிய முன்னோர்களுடைய வழித்தடங்களிலிருந்து உள்ள வரலாற்றின் பதிவுகளிலிருந்து நான் இந்த பிரச்சனையை உங்களிடம் மிக வலிமையாக பதிவு செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன். ஏன் என்றால் பொன்னம்பலம் ஐயா அவர்களும் முத்தமிழ் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அளவில் முப்பலம் கடந்த ஒரு மாபெரும் வழிகாட்டி 40 ஆண்டுகளாக நமக்கு உயிரை கொடுத்து வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி போராடி கொண்டிருந்தும் இன்றைய அளவில் ஒரு எழுச்சி மாநாடை வாட்ஸ்அப்பில் போட்டு, இன்ற வாட்ஸ்அப் வசதிகள் இருக்கிறதுனால் போடுகிறோம். அன்ற வாட்ஸ்அப் வசதிகள் இல்லாத நேரத்தில் ஒரு பெரிய மாநாடை நடத்தியும் கூட இன்றைக்கி அடிச்சோடுகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் ஒரு இப்போ இன்றைக்கு அரசியல் அமைப்பில் வைத்துக்கொள்ள சொன்னீங்கன்றால் ஒரு டிஎம்கே மாநாடு நடக்க வேண்டும் என்றால் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் மேல்மட்ட உறுப்பினர்களை கிராம சபை கூட்டம், கிராம சபை உறுப்பினர்கள், அதுக்கு அடுத்தது ஊர் உறுப்பினர்கள், அடுத்தடுத்து தாலுகா உறுப்பினர்கள், அடுத்து மாவட்ட உறுப்பினர்கள்,
அடுத்து எம்எல்ஏ தொகுதி உறுப்பினர்கள், அடுத்துதான் தலைமை உறுப்பினர்கள் என்ற ஒரு சூழல் வரக்கூடிய அளவில் அவர்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதனால்தான் எந்த அரசியல் சதி கட்சிகள் வந்தாலும் 33% ஓட்டு அவர்களிடம் இருக்கு என்ற வல்லமையோடு இருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்மளிடம் 10% மக்கள் சப்போர்ட் இருக்கிறது என்றால், இந்த 10% சப்போர்ட்டுக்கு 1 கோடி உறுப்பினர்களை நாம் என்றைக்கு தேர்வு செய்து, என்றைக்கு நம்ம 1 கோடி உறுப்பினர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கிறதோ அன்றைக்கு தான் வரலாறு படைக்க முடியும், சாதனை படைக்க முடியும், செயல்பட முடியும் என்பதை இந்த நேரத்தில் வலிமையாக உறுதியாக சபையில் நான் ஆழமாக பதிவு செய்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதே மாதிரி நாம் உணர்வுபூர்வமாக வர வேண்டும் என்றால், இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளில் டிஎம்கேயாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருந்தாலும் மேக்சிமம் கூட்டத்துக்கு வாங்க என்றால் ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், மற்றதெல்லாம் கலாச்சாரங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படி இருந்தால் கூட்டத்துக்கு வராங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளே வந்துவிட்டது. உணர்வுபூர்வமாக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தை உணர்வுகளை எழுப்பச் செய்தால்தான் வர முடியும். இந்த எழுப்பல், இந்த வேகம், இந்த தட்டி கொடுக்கிற தட்டு பத்தாது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தினேன். ஏன் அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சீமானை போன்று ஒரு கூட்டத்தை போட்டால் உணர்வுபூர்வமாக ஒரு பைசா கூட இல்லாமல் வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்றால் அவர்களிடம் உணர்வு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைஞர்களிடம் விஜயகாந்த் என்று சொன்னால் வரக்கூடிய அளவில் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன், இது ஒரு ஆரம்ப நிலை. இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளை என்று தூண்டுகிறோமோ அன்று தான் நம்ம செயல்படுத்த முடியும். இல்லாவிட்டால் செயல்படுத்துறது கஷ்டம். அதாவது நேரங்கள், காலங்கள் எல்லாருக்கும் மிக அவசியமானது, மிக அருமையான நேரங்கள். இதை எல்லோருடைய நேரத்தையும் வீணாக்காமல் கிராமத்திலே போய் சென்று அடிப்படை உறுப்பினர்களை தேர்வு செய்து அதற்கு அடுத்தாற்போல் தாலுக்கா ஊர் வாரியாக உறுப்பினர்களை தேர்வு செய்து, தாலுக்கா வாரியாக உறுப்பினர்களை தேர்வு செய்து, அடுத்து மாவட்ட ரீதியாக உறுப்பினர்களை தேர்வு செய்து, அந்த மாவட்டங்களை ஒன்று கூட்டி அதிலே ஒரு கூட்டத்தை முடிவு செய்து, அதுக்கப்புறம் மாவட்ட முடிவெடுத்ததுக்கப்புறம் எம்எல்ஏ தொகுதியாக 234 தொகுதி அளவுக்கு ஒரு கூட்டத்தை முடிவு செய்து, அதையும் முடிவு செய்ததுக்கப்புறம் தலைவர்களை, இதே தலைவர்களே இருக்கட்டும், இல்லை என்று சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு தலைவர்களை உருவாக்கி அதை செயல்படுத்தினால்தான் நிச்சயம் வெற்றி காண முடியும் என்பதை இந்த நேரத்தில் வலிமையாக வலியுறுத்தி எங்கள் மதுக்கூர் மாநகரம் மிகவும் போற்றக்கூடிய மாநகரம். அந்த ஊரில் பிறந்தோம் என்பது சொல்லுவதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. என்றால் காரணம், 20 கிராம வெள்ளாஞ்செட்டியார் என்று தோன்றக்கூடியதுக்கு முன்னாடியிலிருந்தே மதுக்கூரிலே வெள்ளாஞ்செட்டியார் சமூக உறவின் முறையாளர்கள் சங்கம், வெள்ளாஞ்செட்டியார் இளைஞர் சங்கம், அண்ணாமலைநாதர் கல்வி அறக்கட்டளை, மாதர் சங்கம் என்று எங்களுக்கென்ற திட்ட கோவில், எங்களுக்கென்ற ஒரு பெருமைய கோயிலில் எங்களுக்கும் மதமுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ உணர்வுபூர்வமாக அதை இன்றைக்கி பெருமைய கோயில் என்பது முன்னாடி ஒரு காலத்தில் 4 ரோட்டில் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வரலாற்று படைக்கக்கூடிய விஷயம். அப்போது வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தில் தான் இன்றைக்கி வேணால் கல்லர்களுக்கு வீரம் இருக்கலாம், மற்றவர்களுக்கு வீரம் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கலாம் வெளியில். ஆனால் அன்றைக்கு செட்டியார்களுக்கே அந்த வீரம் இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த கோயிலை எங்கள் ஊர் அருகாமையில் எங்களுடைய தெருவில் கொண்டாந்து வைக்கும்போது அந்த கிராமமே படையெடுத்து வந்த போதிலும் எதிர்த்து நின்று செயல்பட்டு இன்று மதுக்கூரிலே எல்லா இடத்துலையும் வெள்ளாஞ்செட்டியார் இது பிரமேய கோயில் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த பெருமை அத்தனையும் மதுக்கூர் வெள்ளாஞ்செட்டியாருக்கு சாரம் என்று சொல்லக்கூடிய அளவில் அன்றைக்கே உறுதியாகவும் வலிமையாகவும் எல்லா வகையிலும் போற்றக்கூடிய அளவில் எல்லா பிரச்சனைகளையும் செயல்படக்கூடிய அளவில் வல்லமையாக வழிநடத்தி கொண்டிருந்த முன்னோர்கள் இருந்த பாதையில் இன்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் என்று தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் எங்கள் அண்ணன் வாசன் மற்றும் அவங்களுடைய அப்பா இருந்த காலத்திலிருந்து அவங்களுடைய மாப்பிள்ளை
பாலசுப்ரமணியம் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் மாவட்டத்திற்கு என்ற ஒரு முக்கியத்துவம், அதை தாண்டி எங்களுடைய மதுக்கூர் சங்கத்திற்கு என்ற முக்கியத்துவமும் கொடுத்து எல்லா வகையிலையும் எல்லோரும் போற்றக்கூடிய அளவில் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தனை சூழல்களும் நமது பொன்னம்பலம் அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் தந்தையார் மூலமாக அனைத்து சிறப்புகளும் தெரியும் என்று இந்த நேரத்திலே வலிமைப்படுத்தி, அதே மாதிரி மதுக்கூர் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்திற்கு இந்த பகுதியிலே பார்த்திங்கன்னா மேக்சிமம் இருக்குது, எல்லாரும் பள்ளியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கென்ற தனியான ஒரு திருமண மண்டபம், தனியான ஒரு கோயில், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போய் கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், பிள்ளையார் கோயில், பள்ளிக்கூடம், தனியாக ஒரு பள்ளிக்கூடம் எங்கள் தெருவிலேயே உருவாக்கக்கூடிய இதெல்லாம் முன்னோர்கள் செய்த முயற்சினா கடுமையான முயற்சி. இன்றைக்கி அதை வழிநடத்துறதுக்கு நிறையா சிரமப்படுறாங்க. ஆனால் அன்னைக்கு இப்போ இதை பதிவுபடுத்துறதுக்கு நிறையா முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் மிகவும் நம்முடைய ஆத்மா ரீதியாக அவர்களுக்கு வீர வணக்கத்தை சொண்டு, இந்த மாதிரி அற்புதமான மாநகரில் பிறந்து ஒரு நிகழ்ச்சி என்றால் எல்லோரும் ஓடோடி கொண்டு வரக்கூடிய அளவில் இன்றைக்கும் ஒற்றுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அந்த வகையில் நாங்களும் வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான இந்த செய்தியை மிகவும் கவனமாக தலைவர் மற்றும் அவரை சார்ந்த மிகவும் 40 ஆண்டுகள் உழைத்திருக்கிறீர்கள். இந்த 4 மாதமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி, இந்த 40 ஆண்டுகள் உழைத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த 4 மாதமும் வேஸ்ட் ஆக வேண்டாம். இந்த 4 மாதம் இல்லை 8 மாதம் சென்று மாநாடு நடத்தினாலும் பரவாயில்ல. ஆனால் கிராமத்தில் நம்ம வெள்ளாஞ்செட்டியார் உறுப்பினர் என்ற கார்டை என்னைக்கு பதிவு செய்து பதிவு கார்டை கொடுக்குறித்து அதுக்கு சந்தா வசூல் பண்ணி திடமான ஒரு சமுதாயத்தினுடைய தலைமையை உருவாக்கினால் மட்டும்தான் வெற்றி மாநாடு எழுச்சிமிக மாநாடாக தாங்கள் திகழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கும் அருமையான ஏற்பாடை செய்த பட்டுக்கோட்டை வாழ் இந்த நிகழ்ச்சியின் குழுவினர்களுக்கும் அருமையாக இதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதற்கு எல்லோருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்காக பல ஊர்களிலிருந்து பல வகையில் வாகனங்களில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களும் பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த அற்புதமான இந்த நேரத்திலே தலைவர் உள்ளிட்ட அவையோரையும் மற்றும் இங்கே குடும்பியிருக்கின்ற அனைவரும் அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருதினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் அனைத்தும் பெற்று எல்லோரும் எல்லா வகையிலும் இன்றைய விட மேலும் மேலும் உயர்ந்து அவருடைய மழலை செல்வங்களும் எதிர்கால சாதனை செல்வங்களாக மலர்ந்து அவர்களும் உலகம் போற்றும் சிறந்த தம்பதிகளாக விளங்கி அவருடைய மழலை செல்வங்களும் எதிர்கால சாதனை செல்வங்களாக மலர்ந்து நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என வான்புகள் ஓங்கி இன்றைய சமுதாயத்தில் நாம் பட்டுக்கோட்டைகளை பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாளைய பிரபஞ்சம் மிகச்சிறப்பான பிரபஞ்சமாக நமக்கு எல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஆற்றலோடு, மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்தோடு, மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அரசியல் அமைப்புக்கு ஈடான ஒரு அமைப்பை நாம் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்திலே எழுச்சிமிகு மாநாட்டிற்கு எங்களுடைய தலைவர் சொன்னது போல அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறி நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.